ஒரு ஆளா அப்படியே வாங்க வாங்க முன்னாடி உட்காருங்க வாங்க மேல அப்படியே உட்காரு வயசுமா உட்காரு சரி சரி யாரு அந்த ரெண்டு பசங்க நிவேதா கடைசியா வந்து நிவேதா யாருமா அந்த பொண்ணு எல்லாருக்கும் வந்துருச்சுல உங்க எல்லாருக்கும் ஒரு பெண்ணு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பசங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கிறீங்களா? சரி, உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு பசங்க ஸ்கூலுக்கு போடுறாங்க. கண்டிப்பாக வர நாளைக்கு உங்கள் பசங்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு தைரியமாக இருங்க. எனக்கு வந்து பார்த்துட்டு போனதால உங்கள் பசங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்ம பசங்க ஏதாவது பார்க்கணுமா ஒரு குடும்பம் செய்யணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கப்பா. ஒரு 2 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசலாமா? பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என் பேர் சுந்தர், சார் பேர் வந்து சக்திவேல். இவர் வந்து ஒரு கல்லூரி ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவர் அந்த பிரதர் பேர் வந்து கால்வின். அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அக்கௌண்டிங் சார்ட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டடீஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, உங்களை நேரடியாக பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளில் வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இதுக்காக நம்ம வந்து மனம் தளர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இது வாழ்க்கையில் நம்ம சந்திக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமாக நினச்சிக்கிட்டு இதில் இருந்து நம்ம எப்படி எழுந்து அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும். அது மாணவர்களாக இருக்கிற உங்கள்கிட்ட அந்த தன்னம்பிக்கையும் அந்த பவர்ஃபுல் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக நம்ம இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பள்ளிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கு, இது வந்து ஒரு சின்ன ஒரு பயன்பாடு பொருள் தான். ஒரு அன்பு பரிசு பொருளாக கொடுத்துருக்கோம். என் போன்ற நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணி, தோழர்களுடைய நல்ல உள்ளங்களுடைய ஷேர் பண்ணி இந்த மாணவர்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக எங்களுக்கு வந்து தெரியல. இந்த நேரத்தில் இந்த பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பு பரிசாக இருக்கணும், பயன்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்குறேன். ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன். கல்வி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தனியார் பள்ளிகள்லையும் ரொம்ப லட்ச ரூபா செலவு பண்ணி, பல ஆயிரங்களை செலவு பண்ணி அதில் படித்து வர கல்வி தான் தரமான கல்வி. நமக்கு வாழ்க்கை வந்து ஒரு நல்லது, ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. கை நிறையா சம்பாதிக்கலாம், பெரிய நிறுவனங்களில் போய் வேலை பார்க்கலாம், பங்களா கட்டலாம், காரு வாங்கலாம்,
வசதி வாய்ப்பாக வாழலாம் அப்படின்னு சொல்கிற கல்வி தான் தரமான கல்வி அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு தரமான கல்வி அப்படின்னு சொன்னால் டாக்டர் அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியுமில்ல? டாக்டர் அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியுமா? அவர் ஃபுல்லாக ஒரு மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை கனவு நாயனா இருக்கிறாருங்களா இல்லைங்களா? அப்போ அவருடைய கல்வி வந்து நமக்கு இன்னைக்கு வரை நம்ம பேசக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஒரு தரமான கல்வி. டாக்டர் சட்டமேதை அம்பேத்கர் இருக்கிறாருங்கள, அவர் உங்களுக்கு தெரியுங்கல்ல? நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அடக்குமுறைக்குள்ளான மக்களுக்காக வந்து குரல் கொடுத்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே பல போராட்டமான காலத்தில் படிக்க முடியாத பல சூழ்நிலைகளையும் போராட்டமான சூழ்நிலைகளை படித்து அவர் அன்னைக்கு மேலே முன்னேறி வந்ததுனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பின்னால் வரக்கூடிய இந்த தலைமுறைகள் வாழ்க்கையில் கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேற வேணுங்கிற விதத்தில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி வச்சார் பார்த்தீங்களா? அந்த கல்வி வந்து ஒரு தரமான கல்வி. மகாத்மா காந்தி இருக்கிறாரு பார்த்தீங்களா? அவர் படித்த அந்த படிப்பு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு, இந்த நாட்டுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த உணர்வு வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கல்வி ஒரு தரமான கல்வி. அதுபோல தான் நீங்கள் படிக்கிற படிப்பு வந்து மதிப்பெண் அதிகமாக எடுக்கிறோம், ரேங்க் எடுக்கிறோம், நம்ம நல்ல ஒரு வேலைக்கு போய் அதிகமாக சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கல்வி கிடையாது. இப்போ நான் சொன்ன தலைவர்களுடைய கல்வியெல்லாம் நம்மளுடைய சமூகத்துக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது போல் இங்கே படிக்கிறவங்க ஒவ்வொருடைய படிப்பும் வர்ற நம்முடைய தலைமுறைகளுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கிற வகையில் உங்களுடைய படிப்பு அமையணும். அதுக்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பின் வாழ்த்துக்கள். நிச்சயம் உங்களுடைய படிப்பில் நீங்கள் வெற்றிகளை பெற்று ஒரு மிகப்பெரிய இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்சி ஒரு பொண்ணு கூட பேக் கொடுங்க.